தெரிந்ததான பாடல் தான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடி விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை பெருகி கொண்டிருக்கிறது. துரிதமாக அப்பாவுடைய வல்லமை உங்கள் மூலமாக செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் என்ற பாடலை பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன்.
அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கிறதான இடங்களில் நம்ம அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இது உங்களுக்கான நேரம். நீங்கள் என்ன பேச வேண்டுமோ பாடல்கள் மூலமாக எதெல்லாம் அறிக்கை பண்ணினீங்களோ என் தேவனை நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது. ஏன்னா நீங்கள் மனுஷனை நம்பி இந்த இடத்துல வரலை, அப்பாவை நம்பி வந்திருக்கிறதுனால, அவருடைய அன்பை ருசிச்சு வந்ததுனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்னெல்லாம் நினைவில் இருக்கிறதோ, என்னெல்லாம் வாஞ்சியா இருக்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்த போகிறார். அப்படியே நம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? இது உங்களுக்கான நேரம். வாய்களை திறந்து அப்பாவோடு நம்ம பேசுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், கிருபை நிறைந்த நல்ல தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அவரை நம்பி வந்த உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் ஊற்றி ஒவ்வொரு நாளும் உங்களை மகிழ்விக்கிற நல்ல தகப்பனாக எங்கள் தேவனே, நீங்க எந்த இடத்துல இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நீங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறபடியால் நன்றியப்பா. கர்த்தர் ஒவ்வொரு நாள் உங்க பிள்ளைகளை நீங்க நடத்துகிறபடியால் நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள நீங்க வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. ஹல்லேலூயா. எந்த தீங்குக்கும் ஒப்பு கொடுக்காதபடி உம்முடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா உம்முடைய கூடார மறைவில மறைத்து கொண்டீங்களே அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு இந்த நம்முடைய பிரசனத்துல அப்பா உம்மோடு பேசி மகிழ்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அளவற்ற விதத்துல அவங்க ஹல்லேலூயா நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக காரியத்தை எண்ணிக்கைக்கு அணுகாத காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்கள் தகப்ப நீங்க செய்து நிறைவேற்றுக போகிறபடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 இருதயத்தில் உம்மோடு பேசுகிற ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தையில ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். புது பலத்தை இந்த ஆராதனை வேலையில நீங்க கட்டளை இடுகிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற நல்ல தேவன். இன்னைக்கு உம்முடைய பிரசன்னத்துல வந்திருக்கிற உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா. 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 உம்முடைய நன்மைகள் வெளிப்பட்டு வருவதாக ராஜா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நல்லவராக இருந்தீங்க. ஹல்லேலூயா. இனிமேல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் நல்லவராக வெளிப்பட போகிறீரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை அளவற்ற விதத்துல அவங்களை சூழ்ந்திருக்கிறபடியா நன்றியப்பா. கிருபையின் மேன்மை, கிருபையின் பரிபூர்ணதைக்குள்ளாக ஒவ்வொருவரை நீங்க அழைத்து செல்லுகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலையை கனப்படுத்தி ஹல்லேலூயா உம்மை கனம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீக கனம் உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. எந்த இடத்துல நின்றாலும் குடும்பத்துல ஹல்லேலூயா தேசத்துல அவங்க போகிற இடங்களில் எல்லாம் கனத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கனம் வெளிப்படுத்துகிறபடியால் நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையை கனத்தால நிரப்புகிறீங்க, நன்றி ஆண்டவரே. எங்க போனாலும் உம்முடைய கனம் எங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறது, இந்த ஊழியத்துல வெளிப்படுகிறாரே, நன்றி தகப்பனே, நன்றி சபா. ஹல்லேலூயா. Thank you Father, thank you Lord, thank you Lord. Hallelujah. Hallelujah. உன்னதமானவரே, உயர்த்தவரே, ஹல்லேலூயா. எங்களுக்கு அஸ்திபாரமா இருப்பவரே, எங்களுக்கு அன்மலாகிய கிறிஸ்துவே, ஹல்லேலூயா. உம்மை நம்பி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற எங்க வாழ்க்கை செழிக்கிறது ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய வரங்கள் செயல்படுகிறது தகப்பனே. ஹல்லேலூயா. 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 கனிகள் வெளிப்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மேலான அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் இன்னும் அளவற்ற விதத்துல நீங்க ஊற்றி கொடுக்கிறபடியா நன்றி அப்பா. அதை பிள்ளைகளுடைய சமூகத்தில் இருந்து பெற்றுக் கொள்கிறபடியா நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேற
நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க சொந்த கண்கள் காண்கிறது மாறிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் ஹல்லேலூயா அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக பெரிய அற்புதங்கள் பெரிய நன்மைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளையிடப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே, அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவருடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அளவற்ற விதத்துல ஒவ்வொருவர் மூலமாக செயல்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை பார்க்கிறவர்கள் எங்கள் மூலமாக உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா ஷாந்தலா ரியாந்தல ரபோ கபரவல பரபா ரிஹந்தல ரபோ கபாரியாந்தனரோ ரிமெலரபே ஷேஹந்தலரா ரியாக்கனோ ரிமெலரபா ஹம்துனா அர்துனால ரியாந்தலரகே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஆட்கொள்ளுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறபடியால் நன்றி அப்பா. தேவ வல்லமையோட வாழ்க்கையில செயல்படுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. நன்றி 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 சபா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இங்க இறங்கி இருக்கிற தேவ தூதர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அசைவு இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. தேவ அசைவு உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சபை வெளியரங்கமான மகிமையை பார்க்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். கூடியிருக்கிற பிள்ளையாக சபையை ஆண்டவரே தேவனுடைய வெளியரங்கமான மகிமையை ஹல்லேலூயா தேசம் பார்க்கிறது மாறிப்பட்ட நிலையில ஒவ்வொருவரும் நீங்க நிறுத்த போகிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துல இருக்கிற இந்த ஹால் ஹல்லேலூயா அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒரு பட்டணமாய் மாறுகிறபடியால் நன்றி இயேசுப்பா. இந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா நன்மைகள் அடையாளங்கள் அற்புதங்கள் யார் இந்த இடத்துல வந்துட்டு போனாலும் தேவ மகிமையை அவங்க வாழ்க்கையில காண்கிறது அப்படிப்பட்ட ஹல்லேலூயா கிரியைகள் நடக்க போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. எல்லா நிலையிலும் ஹல்லேலூயா அப்பாவுடைய ஜீவன் ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியால் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவருடைய அசைவுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அசைவுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம இருக்கிறதான இடங்களில் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்முடைய சிந்தைகளை சிதற விடாதபடி ஒரு மனதோடு ஏக சிந்தை உள்ளவர்களாக தகப்பனை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அதே பிரசன்னத்தில் அதே உறவில் அப்பாவை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நல்ல உறவுகளை தேவன் கொடுத்திருக்கிறார். நல்ல ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல முறையில் பழகுவதற்கு நல்ல அந்யோன்யத்தை தேவன் கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் அவரால் கிடைத்தது, எல்லாம் அவரால் வந்த பங்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கோ கிடைக்காத இந்த நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்தாரே. ஹல்லேலூயா. அதற்காக நம்ம அவரை நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். அப்படியே கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்றவர்களாக நம்ம இந்த பாடினதான பாடலை ஒரு விசை கூட நம்ம அவருடைய பிரசன்னத்தில் ஒரு சில நல்களை மட்டும் பாடி அப்படியே அறிக்கை பண்ணி மீதியான பகுதிகளுக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். உங்களுடைய உற்சாகம் தேவையாக இருக்கிறது. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். ஏதோ நம்ம பாடல்களாக நம்ம பாடாம உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது அப்படிப்பட்ட கன மகிமை
மகிமை பாக்கியம் எல்லாம் நம்முடைய குடும்பங்களில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி கடந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. சின்ன மகிமை அல்ல, தேவனுடைய பெரிய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இணைந்து சொல்லுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான். எஸ், ஆமென். Glory to God. உம்மை நம்பும் நான். அப்படியே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். அவரை மட்டும் நம்பும் பொழுது, உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. எல்லா சூழ்நிலையிலும் அப்பாவை நம்பும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எஸ், ஆமென். அப்படியே சொல்லுவோம். ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன். எஸ், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பாவுடைய அன்பு அளவற்ற விதத்தில் வெளிப்படுகிறது. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்பும் நான். நீங்களே சொல்லுங்க. உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான். உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான். பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், உம்மை நம்புகிறார்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்த எல்லாரும் பிரகாசம் அடைந்தார்கள். ஓ, கனம் பெற்றார்கள், மகிமை அடைந்தார்கள். தகப்பனே, இந்த வேளையில உம்மை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஹல்லேலூயா எல்லா நிலையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா அவர்களை மேன்மையாக உயரமாக உன்னத ஸ்தானங்களை நீங்க வைக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மால் தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாக்கியவான்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்களை இந்த சபையில இந்த ஹாலுக்குள்ள நீங்க இணைத்து வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Father. நீ கொடுத்த நல்ல ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், கிருபை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்த வார்த்தைகள். ஓ ஹல்லேலூயா. கிருபையின் மூலமாக அநேக நன்மைகளை கொண்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அதற்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஓ ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகள் வார்த்தையின் மூலமாக ஜெயிக்க போகிறபடியால் நன்றி இயேசுப்பா. ஓ ஹல்லேலூயா. அதற்கான ஆயுதத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் எங்களோடு இடைப்பட்டீங்க. ஓ ஹல்லேலூயா. எங்கள் வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணி இருக்கிறோம். அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்பொழுது எங்களுடைய காரியங்கள் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எல்லாவற்றையும் மாற்றி
மாற்றின அப்பாவுடைய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Father. உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கனம் புகழ் ஆண்டவரே எல்லாம் சூழ்ந்து கொள்ளுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. Thank you Father. இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க இணைத்தபடியால் நன்றி ஆண்டவரே. ஓ பரமனவருடைய அன்பை அவர்கள் ருசித்தபடியால் நன்றி அப்பா. உம்முடைய அன்பால் அவர்கள் நிரப்பப்பட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. ஓ மீதியான நேரங்களிலும் அப்பா உடைய அன்பு அவர்களை வார்த்தையின் மூலமாக நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்கள் உட்கொள்கிறபடியால் நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Lord. ஓ உம்முடைய ஹல்லேலூயா நாமம் இந்த இடத்தின் மூலமாக மகிமைப்பட ஆரம்பித்து விட்டபடியால் நன்றி அப்பா. துரிதத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஓ இந்த ஹல்லேலூயா பெரிய அசைவு மாற்றம் உண்டாக போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. அதற்கான வேலையை பரலோகம் ஆயத்தம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை முன்குறித்தீங்க, தெரிந்து கொண்டீங்க, இந்த இடத்துல உட்கார வச்சீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய பெரிய அசைவுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க கலர்ஃபுல்லா நீங்க வைக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. மீதியான வேளையில் அப்பாவுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தகப்பனுடைய வல்ல கரத்துல கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் அப்படியே விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? தேங்க்யூ டேடி. இந்த மாதத்தின் இறுதி பைபிள் ஸ்டடி இன்னைக்கு. அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடி இல்லை. அதற்கு பதிலாக 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி மாலையில் விசேஷித்த ஆராதனைகள் இருக்கிறது. 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையும் மாலையில் நடைபெறும். 30, 31, 1 ஆகிய 3 நாட்களும் மாலை நேரத்தில் 6 முதல் 8:30 மணி வரை கர்த்தருடைய சமூகத்தில் கூடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம், வார்த்தைகளை கேட்க போகிறோம். 1ஆம் தேதி மாலையில் திருவிருந்து ஆராதனை உண்டு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்சோட டியூன் பண்ணு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பாடல் பாடிவிட்டு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். தேங்க்யூ லார்ட். பிரகட ஷலபர கபாலபா. ஓ பிரகல பரகதல ரபல கதன ரபல கதல வரதன ரபோ ரிபல பரகல ரபல கரபா ஷபல பரகல பரகதல ரபோ. தெரிந்த பாடல். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். அப்படியே இணைந்து ஒருமனப்பட்டு விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடும். தேங்க்யூ லார்ட். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தேன். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. ஓ ஓ இதுவரை என்னை ஓ ஷால்வாராலாஹத்தே ஷெட்டேலே போலா ஆமே. இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தினீவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் ஓ நான் கண்ட மேன்மைகளெல்லாம் நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் ஓ நான் கண்ட மேன்மைகளெல்லாம் ஓ தேங்க்யூ டாடி. உயர்வுகளெல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம்.
தேங்க்யூ டாடி பாலா ஹரா ஷாட்டாபா. அப்படியே சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை அப்படியே அர்ப்பணிங்க. பிரஹல் பரபா ஷபல பரபா ஓ பிரகதரபா. இந்த பைபிள் ஸ்டடிக்கு உம்முடைய சமூகத்தில் கூடி வந்த தேவ பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் வல்லமை உள்ள நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையின் மண்டலங்களை தேவ பிள்ளைகளுக்காக நான் திறக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யங்கள் வெளிப்படுவதாக, மகிமையின் ஆரோக்கியங்கள் வெளிப்படுவதாக, சுகவாழ்வு வெகு சீக்கிரத்தில் துளிர்ப்பதாக, துக்க நாட்கள் முடிந்து போவதாக. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அற்புதங்கள் நிகழ்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது, தேவ திட்டங்கள் நிறைவேறுகிறது. ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகிறது, ஆச்சரியமான கிருபைகள் வெளிப்படுகிறது, பராக்கிரமமான காரியங்களை கர்த்தர் நடத்துகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. மனது சுகமடைவதாக, மனதில் இருக்கிற வலிகள் நீங்கட்டும், மனதில் இருக்கிற வேதனைகள் நீங்கட்டும், மனதில் இருக்கிற பாரங்கள் நீங்கட்டும், மனதில் இருக்கிற கவலைகள் நீங்கட்டும். தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக, தேவனுடைய தொடுதல் உண்டாவதாக. ஒரு பொருளாதார செழிப்பு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். வருமானங்களுக்கான புது வாசல்கள் திறக்கட்டும். நல்ல பிசினஸ் ஞானங்கள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வருமானங்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. பொருளாதார அற்புதங்கள் நிகழட்டும். பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும். பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகட்டும். சூப்பர் நேச்சுரல் பினான்ஸ் ஆபரேட் ஆகட்டும். நான் ஜெபிக்கிறேன். 5 அப்பமும் 2 மீனும் அப்பா கரங்கள்ல பெருகினது போல எங்க கிட்ட இருக்கிற பணம் பெருகட்டும், சுகம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும், நன்மைகள் பெருகட்டும், ஆஸ்திகள் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று சொன்னீரே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நன்மைகளை கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. நன்றி அப்பா. மகிமை நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க கூடி வருகிறது வந்தது உடைய வார்த்தைகளை சிந்திப்பது அப்படியே எங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவல்ல கொண்டு போகட்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடைகிறபடியால் ஸ்தோத்திரம். அதற்காக இப்படிப்பட்ட ஆராதனைகளை தந்திருக்கிறீரே, நன்றி. உள்ளான மனிதன் பலனடையும் போது உபத்திரவங்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லப்பா, இந்த பாடுகள் உபத்திரவங்கள் நிலை நிற்கிற நித்திய கன மகிமை உண்டாக்குறபடியால் ஸ்தோத்திரம். உள்ளான மனிதன் பலனடைவதாக, உள்ளான மனிதன் பலனடைவதாக. வெட்கப்பட்ட இடங்கள்ல தலை நிமிர்ந்து நடக்க தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாகட்டும். ஆசீர்வாதங்கள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும் இந்த மகிமை வெளிப்படட்டும். எங்கள் ஊழியங்கள் அடுத்தடுத்த லெவல்ல மகிமைப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லப்பா, பைபிள் ஸ்டடிக்கும் திரளான ஜனங்கள் கலந்து கொள்ளட்டும். இந்த இடம் நிரம்பட்டும். ராக்கால் போரபுரபா ஷபலபா உடைய வார்த்தையை, வசனத்தை சத்தியத்தின்படி புரிந்து கொள்ள கர்த்தர் இன்னும் வேண்டிய கிருபைகளை தாங்க. உம்முடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துங்க. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒருமனப்படுகிறோம். தொடர்ந்துள்ள நிமிடங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்க. வார்த்தைகளின் மகத்துவங்கள் வெளிப்படட்டும். ஒருபோதும் உம்மை நாங்கள் மட்டுப்படுத்தி விடாதபடி, உம்முடைய வல்லமையை மட்டுப்படுத்தி விடாதபடி, உம்முடைய வார்த்தையை மட்டுப்படுத்தி விடாதபடி இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க கர்த்தர் வேண்டிய பலன் எங்களுக்கு தாங்க. துதிகன மகிமை அப்பவுமா கற்பணிக்கிறோம். விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு தேவ பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. மன நிறைஞ்ச ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். சமாதானத்தின் தாபரங்களாய் இல்லைகள் காணப்படுவதாக, வீடுகள் காணப்படுவதாக பிளஸ் பண்ணுறேன். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாங்கள் பார்க்கிறோம். குறைவில்லாத வாழ்க்கை அனுபவிப்பார்களாக, குறைவில்லாத வாழ்க்கை அனுபவிப்பார்களாக.
நேரம் எடுத்து விசுவாசத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ரெட்டிப்பான கனத்திற்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களாய் நம்ம பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணுறேன். தேங்க்யூலா. கர்த்தர் இடைபடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா நம்மை மேம்படுத்தும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். அவர் சமூகத்தில் கூடி வருகிற ஒவ்வொரு நிமிடங்களும் மேன்மையானது, ஆசீர்வாதமானது. ஆமேன். அவர் சமூகத்தில் சில மணி நேரங்களை நம்ம செலவிடும்போது பல இடங்களில் நம்முடைய நேரம் வேஸ்ட்டாக செலவாகாமல் அபிஷேகம் பார்த்து கொள்ளும். நம்மை அறியாமலே அபிஷேகம் பார்த்து கொள்கிறது. ஆமாம், நிறைய காரியங்கள் சிம்பிளாக என்ன ஆயிரும், நடந்துடும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தை முதலாவதாக படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனம். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். கொஞ்சம் குறைச்சு. தேங்க்யூ சார். அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். எதனால நிறைந்தாங்க? எதனால நிறைந்தாங்க? பயத்தினால் நிறைந்தாங்க. நிறைந்து என்ன சொல்றாங்க? அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்றார்கள். பொதுவாக பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் நிருபம் எழுதும்போது இப்படி சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ பயமுள்ள ஆவி நம்மை பயத்தால் நிரம்ப செய்கிறது. பயத்தின் ஆவிக்கு எதிராய் என்ன ஆவி இருக்கிறது? தைரியத்தின் ஆவி, இல்லாவிட்டால் விசுவாசத்தின் ஆவி. விசுவாசத்தின் ஆவி அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னா 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எடுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ பாருங்க, பவுல் சொல்கிறார், அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் இந்த விசுவாசத்தின் ஆவியின் மேலே நம்ம வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம வாசித்த வசனத்தில் ஜனங்களெல்லாம் எதனால் நிரப்பப்பட்டிருந்தாங்க? விசுவாசத்தினால் அல்ல, பயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. ஒரு அற்புதமான ஒரு சத்தியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதனால் நிறைந்திருந்தாங்க? பயத்தினால் நிறைந்திருந்தாங்க. ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எதனால் நிரம்பி இருக்க வேண்டும்? விசுவாசத்தினால். பயத்தின் ஆவிய தேவன் நமக்கு கொடுக்கல. அதிகமான நேரத்தில் கர்த்தர் கொடுக்காதது தான் நம்ம பலவந்தமாய் பிடித்து வைத்திருக்கிறோம். பயத்தின் ஆவிய கர்த்தர் கொடுக்கல, ஆனால் அதிகமான சூழ்நிலைகளில் பயந்து விடுகிறோம். கர்த்தர் கொடுக்காதது இருக்கு. கர்த்தர் கொடுக்காததை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அப்பதான் கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்கணும்னு கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்க முடியும். ஏன் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்ததை அனுபவிக்க முடியலன்னா அவர் கொடுக்காத ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆமேன். இன்னைக்கு அந்த பயத்தின் ஆவி நீங்கட்டும். அப்ப பாருங்க, தேவனுடைய விருப்பம் விசுவாசத்தின் ஆவியால் நிரம்பி இருக்க வேண்டும். இங்க போட்டு இருக்குது, அவங்க பயத்தால் நிரம்பினார்கள். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதிசயமான காரியங்கள், சாதா காரியம்லாம் கிடையாது, அதிசயமான காரியம், அதை கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியங்களை வெறுமனே பார்க்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை.
பைபிள்ல எக்கச்சக்கமான அதிசயமான காரியங்களை பார்க்கிறோம். அவர் செங்கடலை பிளந்தார், எரிகோ கோட்டை உடைந்தது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, வானத்திலிருந்து மன்னா விழுந்தது, காடைகளை கர்த்தர் கொடுத்தார், கன்மலையை மோசே அடிக்கும் போது தண்ணீர் புறப்படுகிறது. கொஞ்சம் தண்ணீரா 40 லட்சம் ஜனங்கள் சந்தோஷப்பட்டு மகிழக்கூடிய அளவு தண்ணி புறப்பட்டுச்சு. அதிசயமான காரியங்கள் நடந்துச்சு. இன்னும் பாருங்க, அற்புதமான காரியங்கள் எக்கச்சக்கமா நம் கண்முன் நடந்திருக்கிறது. வெறுமனே அதை பார்ப்பதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? அதிசயமான காரியத்தை அனுபவிக்கணும். எத்தனை நான் சொல்றது புரியுது? ஆமென். ஆயிரக்கணக்கான காரியங்கள், அதிசயமான காரியங்கள் நம்மை சுட்டி நடக்கிறது. அதை பார்க்கிறதுனால, காண்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு அதிசயம்தான், ஒரு அற்புதம் தான், அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறினால், நாம் அனுபவிக்கும் போது அது நாங்க பெரிய விஷயம். ஆமென், அல்லேலூயா. வேதத்தில் நூற்றுக்கணக்கான அதிசயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்ம படிக்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், காதுனால கேள்விப்படுறோம். அதனால பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம், அதிசயம் நடக்கணும், அனுபவமாய் மாறணும். ஆமென். இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகள் மேல தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நீங்க அதிசயங்களை அனுபவமாக்க போறீங்க. அதிசயங்களை பார்க்கிறவர்களாய் அல்ல, அதிசயங்களை காண்கிறவர்களாய் அல்ல, அதிசயங்களை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க போறீங்க. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அதிசயங்களை அனுபவிப்பீங்க, அற்புதங்கள் அனுபவிப்பீங்க, ஆச்சரியமான தேவனுடைய கிருபைகளை அனுபவிப்பீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க போறீங்க. யாரோ ருசிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? கோடிக்கணக்கான ஜனங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை அனுதினமும் ருசித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம ருசிக்கணும், நம்ம ருசிக்கணும். எக்கச்சக்கமான அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது, கேட்கிறோம், பார்க்கிறோம். அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? இவங்க பயத்தினால் நிறைந்திருந்ததுனால கண்டாங்க. நீங்களும் நான் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறோம், அனுபவிக்க போகிறோம். ஆமென். பயத்தினால் நிறைந்தவர்கள் அதிசயமான காரியங்களை பார்த்தாங்க. விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிற நீங்களும் நானும் நாம் அதிசயமான காரியங்களை அனுபவிப்போம். சொல்லுங்க, நான் அனுபவிப்பேன், அனுபவிக்க போறேன். அதிசயமான காரியங்கள் எக்கச்சக்கமா நடக்க போகுது. ஆமென். இந்த வார்த்தை என்ன தொட்டுச்சு. கண்டோம் என்றார்கள். ஒரு லெவலுக்கு அது ஓகே, அனுபவிக்கணும். அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறோம், எக்கச்சக்கமா பார்த்துட்டோம், கேட்டுட்டோம். செகண்ட் லெவலுக்கு கர்த்தர் அழைக்கிறார். அனுபவிக்கணும், அற்புதங்கள் அனுபவமாகணும், அனுபவிக்கணும். வேதத்தில் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் அற்புதங்கள், அதிசயங்கள் அனுபவமாக்கி கொண்டார்கள். அந்த வழியில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அதிசயங்கள் அனுபவமாக போகிறது. அதிசயங்களை அனுபவிப்பீர்கள். இங்க பாருங்க, பயந்தார்கள், அதிசயங்கள் அனுபவமாகவில்லை. விசுவாசிக்கிறோம், அதிசயங்கள் அனுபவமாக போகிறது. தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி படிச்சுக்கிட்டே வருகிறோம். இன்னைக்கும் விசுவாசத்தை பற்றி இன்னொரு பரிமாணத்தில் ஒரு 3 வகையான விசுவாசத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென். 5 வகை பேசணும், ஆனால் நேரம் கம்மியாக இருக்குது. ஒரு 3 வகையான விசுவாசத்தை சுருக்கம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இதை கேட்கும்போது விசுவாசத்தின் ஆவியால் நீங்கள் நிரம்புவீங்க. உங்களை அறியாமலே அற்புதங்கள், அதிசயங்கள் அனுபவமாயிரும். ஆமென். தேங்க்யூ லார்ட். ராகாட்டாபா. எதை பற்றி நம்ம அதிகமாக கேட்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். விசுவாசம் எப்படி வருது? கேள்வியினால் வருது. கேள்வி எப்படி வருது? கர்த்தருடைய வசனத்தினால் வருகிறது. சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேதத்தில் சுவிசேஷங்கள் நடந்த சில சம்பவங்கள், அதை சொல்லி அதில் எப்படிப்பட்ட விசுவாசம் மறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் நேரம் இறுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்து வருகிற நாட்களில் அதிசயங்கள் அனுபவமாக போகிறது. ஆமென். தேங்க்யூ டாடி. பிரஹல்பு ஷாபலபா.
தேங்க்யூ ஜீஸ். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம் படிங்க. மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். எப்படி சொல்கிறார்? ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இப்படி சொல்றேன், விரும்புகிறதை பெறச் செய்யும் விசுவாசம். ஆமென். என்ன விசுவாசம்? விரும்புகிறத பெறச் செய்யும் விசுவாசம். ஆனா பாருங்க, இந்த ஸ்திரீ விரும்புகிறது சாத்தியமில்லாத காரியம். என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை விரும்பினாலும் விசுவாசம் இருந்தால் அதை பெற முடியுமா? இன்னைக்கு நம்முடைய விருப்பங்கள் ஒருவேளை இயல்பாய் நடக்க முடியாத காரியங்களா இருக்கலாம். ஆனா விசுவாசத்தை வளர்த்தி கொள்ளும் போது அது நடக்கும். 1 லட்சம் கடன் இருக்கு, அதை அடைச்சிடலாம். 1 கோடி கடன் இருக்கு, அது அடைச்சிடலான்னு விசுவாசிக்கணும்னா அது கொஞ்சம் கடினமா இருக்கு. தேங்க்யூ டேடி. கவனமா பாருங்க, புரியுதா? ஒரு வீடே இல்லை, ஒரு வீடு எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடலாம் அப்படின்னு நம்புகிறோம். ஒரு விதம் நடத்திடலான்னு வைங்க. ஒரு 100 பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் உண்டானா அதை அடைவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது, புரியுதா உங்களுக்கு? சில காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது, சில காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஆனால் பாருங்க, எப்படிப்பட்ட காரியத்தை விரும்பினாலும் அதற்கு ஏற்ற விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம் என்றால் அது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த சம்பவத்திலும் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 15வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இங்க பாருங்க, ஏன் இந்த இடத்த, அந்த 2 இடங்களையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார், அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ, யூதர் அல்லாத ஒரு சகோதரி. இவங்க யாரு? கானானிய சகோதரி. இங்க போட்டிருக்கு தீரு சீதோன், புறஜாதிகளின் பட்டணம். இயேசு கிறிஸ்து யாரிடத்தில் அனுப்பப்பட்டார்? தன் ஜனத்தினிடத்தில், யூதர்கள் மத்தியில் தான் அனுப்பப்பட்டார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால சுவிசேஷம் புறஜாதிகளான நம்மிடத்தில் வந்தது. பாருங்க, தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். தேவனுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யூதர்கள் கிட்ட வரணும், ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படணும், அபிஷேகம் எல்லாமே யாருக்கு தான்? எல்லாமே யூதர்களுக்கு. அதுக்கு பிறகு யூதர்கள் மூலம் யாருக்கு வரணும்? புறஜாதிகள். ஒரு ஆர்டர் இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 120 பேர் கூடியிருந்தாங்க. கூடியிருந்த 120 பேர் இத்தனை பேர் யாரு? யூதர்கள். அவங்க மேல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகத்தை ஊற்றுறார். ஆனா புறஜாதிகளுக்கு எப்போ அபிஷேகம் கிடைக்குது? கொர்நேலியு வீட்டில். புறஜாதிகளின் ஆரம்பம் எங்கே இருக்கு? கொர்நேலியு வீட்டில். அது ரொம்ப பின்னால. அப்ப கர்த்தருடைய பிளான், யூதர்கள் முதல்ல ஆசீர்வதிக்கப்படணும், மேசியாவினால் யூதர்கள் பயனடைய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் தான் யார் மேல வரணும்? புறஜாதிகள் மேல வரணும். அதனால தான் இந்த கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும்போது கர்த்தர் பேசாம இருக்கிறார். இப்போ என்ன பண்ண முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது, என்னுடைய பிளான் வேற மாதிரி. கொர்நேலியு வீட்டில் தான் என்ன பண்ண போறேன்? புறஜாதிகள் மேலே என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். இப்போ உனக்கு உதவி செய்ய முடியாதுமா அப்படிங்கிற மனநிலை தேவனுக்கு காணப்படுது. ஆனால் இந்த சகோதரியின் விசுவாசம் தேவனுடைய பிளானையே மாட்ட வச்சது. ஆமென். எத்தனையோ ஆண்டுகள் தாண்டி நடக்க போற காரியத்தை அன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டாங்க. என்ன மாதிரி விசுவாசம்!
படுகிறான். பிரச்சனை சாதா பிரச்சனையே கிடையாது, கொடிய பிரச்சனை. அந்த நேரத்தில் அந்த ஆள் வாயை திறக்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? என்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க, பயங்கரமான பிரச்சனை, ஒரு பலவீனமோ இல்லை ஒரு பண நெருக்கடியோ இல்லை ஏதோ ஒரு சண்டையோ ஏதோ ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் பேசாமல் அப்படி உட்கார்ந்துருந்தா எப்படி யோசிப்பீங்க? அட்லீஸ்ட் என்ன சொல்லணும்? கவலைப்படாதீங்க, ஜெபிக்கிறேன், அட்லீஸ்ட் இவ்வளவாவது சொல்லணும் பாருங்க. இவர் ஒன்றுமே சொல்லலை. என்ன செய்யன்னே தெரியாமல் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார் பாருங்க. நான் அப்படியே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த பைபிள் ஸ்டடிக்கு வருவீங்க? அடுத்த ஆராதனைக்கு வருவீங்க? வீட்டுக்கு வர்றோம், நீங்கள் உங்கள் மனதை திறந்து பேசுகிறீங்க, பதிலே சொல்லலை, இறங்கி வந்துட்டா அடுத்தது வீட்டில் ஏற்றுவீங்க, காணிக்க தருவீங்க? வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த சகோதரின் மனநிலையை பாருங்க. இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலை. சீஷர்கள் கூட சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும் என்று அவளை அவரிடத்துல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, பின்னாலேயே வர்றா. ஏதாச்சும் பண்ணி என்ன பண்ணுங்க, ஒன்றில் முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, அப்படிதானே. கடன் கேட்பாங்க, சரி பார்க்குறேன் அப்படிம்பாங்க, கடைசி வர ரெடி ஆகாது. முதலில் சொல்லலாம், இல்லை அப்போ நான் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பேனே அப்படி சொல்லுவாங்க. சீஷர்கள் அதை தான் சொல்கிறாங்க, ஒன்றில் முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி பேசாமல் இருந்தால் எப்படி? பேசாமல் இருந்தால் எப்படி? சாதா பிரச்சனை கிடையாது, பிசாசோத்திரம். நான் கற்பனை பண்ணுறேன், மகா கடந்து அலக்கழிச்சு ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு தீவிரமாக என்ன பண்ணியிருக்க மாட்டா, இவா வந்திருக்க மாட்டான். பயங்கரமான பிரச்சனை இயேசு கிட்ட சொல்றா, அவர் பேசாமல் இருக்கிறார். சீஷர்களும் சொல்றாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணி என்ன பண்ணுங்க, இவளை அனுப்பி விடுங்க. ஆனால் பாருங்க, சீஷர்கள் பேசினோன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் மௌனமாக இருந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. நான் அனுப்பப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மட்டுமே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உதவி கேட்கிற இந்த சகோதரியோ கானானிய ஸ்திரீ. அவர் சொல்ல வர்றது என்னால் இப்போ என்ன பண்ண முடியாது, உதவி செய்ய முடியாது. ஆனால் அந்த சகோதரருடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு வார்த்தையும் பேசாமல் இருக்கிறார். ஸ்திரீ கிட்ட அவர் பேசவே இல்லை. சீஷர்கள்ட்ட சொல்றாரு, என்னால் முடியாது, தேவனுடைய பிளான் வேற, திட்டம் வேற, சித்தம் வேற, நான் இப்போ என்ன பண்ண முடியாது, அதை பிளானை மாற்ற முடியாது. அந்த சகோதரியை பாருங்க, அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஒரு வார்த்தையும் இயேசு பேசல, பணிந்து கொண்டாள். அப்படின்னா அவள் ஆராதனை செய்கிறாள், தொழுதாள். எங்க விரும்புகிறத பெறக்கூடிய விசுவாசம் எப்படி உருவாகிறது அப்படின்னா, தேவன் ஒரு வார்த்தையும் கொடுக்கல, ஒன்றுமே பேசல, வெரி காம்ப்ளிகேட்டட். அவர் பேசாமலே இருக்கிறார், ஒன்றுமே நடக்கல. அப்படிப்பட்ட நேரத்திலும் மனதார் அவரை பணிந்து கொள்ள முடியுமா, தொழுது கொள்ள முடியுமா, ஆராதிக்க முடியுமா? அப்படி முடியும்னா விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் உங்களுக்குள் வளரும். சொல்றது புரியுதா? கர்த்தர் ஏதோ ஒன்று செய்யும் போது எளிதாய் ஆராதித்து விடலாம். அவர் பேசும்போது எளிதாய் ஆராதித்து விடலாம். ஒரு தரிசனத்தை தரும்போது, ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் போது, ஏதோ ஒன்று செய்யும் போது அவரை ஆராதிப்பது ரொம்ப எளிது. ஆனால் அவர் பேசவே இல்லை, ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கவே இல்லை, கண்டுகிடவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடமைக்காக அல்ல, கண்ணியத்தோடு அன்பின் மிகுதியால் அவர் ஆராதிக்க முடியும்னா, அப்படிப்பட்ட ஒரு மனம் உண்டாகும்னா, நான் சொல்கிறேன், விரும்புகிறதை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆமென். சும்மா இல்லை. இயேசு இக்னோர் பண்ணுறார், ஒரு வார்த்தையும் பேசலை. சீஷர்கள்ட்ட பேசுகிறார், அந்த சகோதரிட்ட பேசலை. அவள் மனதார கர்த்தரை பணிந்து கொள்கிறாள். இயேசுவிடத்தில் சத்தம் போடலை, வருத்தப்படலை, வருத்தத்தை தெரிவிக்கலை. ஜோ ரொம்ப ட்ரை ஆகிட்டு, லைட்டாக போயிட்டு. தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இயேசுவை மனம் கசந்து கொள்ளலை,
ஆண்டவரை உதவி செய்யும்னு கேட்கிறான். தொடர்ந்து என்ன நடக்கு பாருங்க. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லம்மா. அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கேட்கிற இந்த விஷயம் நல்லதல்ல, நீ கேட்கிற விஷயம் நல்லதல்ல, சரியானதே இல்லை. புறஜாதிகளுக்கும் தேவ கிருபை உண்டு, புறஜாதிகளுக்கும் அற்புதம் உண்டு. ஆனால் நீங்கள் காத்திருக்கணும். இப்பொழுது அல்ல நேரம். புரியுதா? நான் சிலுவைக்கு கடந்து செல்லணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும், அப்புறம் என்ன, பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் வருவார், யூதர்கள் மேலே தான் முதல்ல வருவார், இஸ்ரவேல் வீட்டார் மேலே தான் முதல்ல வருவார், அப்புறம் புறஜாதிகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வருவார், அதற்கு பின்பு புறஜாதிகளுக்கு அற்புதம் நடக்கும். அப்படி சொல்லியிருந்தா இந்த சகோதரி என்ன சொல்வா? ஆண்டவரே, அதுவரை தாங்காது, என் மகன் ஒருவேளை செத்து போனாலும் செத்து போயிடுவோம், அதுவரை என்ன பண்ணாது, தாங்காது. கர்த்தர் சொல்கிறாரு, முடியாதுமா. எப்படி சொல்கிறாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. முடியாதும்மா, நீ கேட்கிற இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, ஏன்னா அது தேவனுடைய திட்டத்தில் இல்லை. அவள் அதுக்கு சொல்கிறா பாருங்க, மெய்தான் ஆண்டவரை. அவள் மறுக்கல்ல, ஆனால் சொல்கிறா பாருங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளே தின்னுமே என்றார். பாருங்க, அப்படி சொல்லியும், கர்த்தர் முடியாதுன்னு சொல்லியும் கர்த்தரை நம்புறா பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தரே சொல்றாரு முடியாதுன்னு, அப்புறமும் அந்த விஷயத்திற்காக கர்த்தரை நம்புறா. இயேசு சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது. எப்படி சொன்னார்? இயேசு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அந்நேரமே மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். அந்நேரமே, அந்நேரமே. பாருங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காரியம் நடக்குது. இவ்வளவு தாங்க. நம்முடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் இவ்வளவு ரொம்ப சிம்பிளாக நடக்க முடியும். ஆனால் எந்த மாதிரி நம்ம தேவனிடத்தில் அன்பு வைத்திருக்கிறோம், எந்த மாதிரி தேவனை நாம் ஆராதிக்கிறோம், இதெல்லாம் கர்த்தர் கவனமாக பார்க்கிறார். ஆமென். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். சில நேரம் அவர் செக் பண்ணுவார் பாருங்க, அந்த நேரம் ஜெபம் கேட்கப்படாதது போலேயே இருக்கும். உங்கள் சூழ்நிலைகளுக்கு கேட்ட வார்த்தை வராமலே இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு வந்திருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு கேட்ட வார்த்தை வரணும்னு நீங்கள் விரும்புவீங்க. நான் இங்கே இருந்து ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் வந்திருப்பீங்க, நான் இங்கே இருந்து ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பேன். ஏட்ட வார்த்தை ஒரு வேளை வராமல் இருக்கும். உடனே என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. இங்கே அப்படித்தான், அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு ஏற்ற பதில் வரவே இல்லை, ஒரு பதிலும் வரல, அவர் பேசாமல் இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, அப்படியே அன்போடு கண்ணியமாய் நடந்து கொள்கிறார்கள். ஆமென். தாழ்மையோடு நடந்து கொள்கிறத பார்க்க முடியுது. யாருடைய விசுவாசம் பெரிதாக இருக்கும்? தாழ்மையோடு நடந்து கொள்கிறவங்க. இன்னைக்கு நீங்கள் அப்படி அவர் சமூகத்தில் வார்த்தையை கேட்குறீங்கன்னா, உங்கள் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. மனத்தாழ்மை வெளிப்படுகிறதா? இன்னொரு பக்கம் விசுவாசத்தின் ஆவி பலனடைந்து கொண்டிருக்கிறது, விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறார், மகனே மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, விரும்புகிறபடி ஆக கடவுது, விரும்புகிறபடி ஆக கடவுது. வாவ், க்ளோரி. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். நிறைய காரியங்கள் இப்போ டீல் ஆகுது. ஆமென். நீங்க அதை பார்ப்பீங்க. இவ எப்படி கூப்பிட்டா? தாவீதின் குமாரனே. இதே போல ஒரு சம்பவம் கூட சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 8வது அதிகாரம் மார்க் 10வது அதிகாரம். மார்க் 10வது அதிகாரம். மார்க் 10:51 படிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே,
நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். பர்த்திமேயு குருடனை பற்றி போட்டிருக்கு. நசரனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். பாருங்க, சுட்டி இருந்தவங்க அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இவனுடைய கண்ணு திறந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அதட்டுறாங்க பாருங்க. சிலர் அல்ல, அநேகர் அதட்டுறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்திலே அப்படி தான் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது சிலராய்த்தான் இருப்பாங்க. அநேகர் பர்த்திமே குருடனை வந்து அதட்டுறாங்க, பேசாம இருடா, பேசாம இருடா. ஆனால் அவனுக்கு தெரியும், இந்த சந்தர்ப்பத்தை விட்டா நான் வாழ்க்கை ஃபுல்லாக குருடனாக தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இயேசுவிடத்தில் உதவி கேட்க போகிறேன். பாருங்க, அங்கே போட்டிருக்கு, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பலவந்தம் பண்ணுறான் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். இப்போ பாருங்க, இந்த நேரம் வந்து அப்படி நீங்கள் வீட்டில் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். அதையும் தாண்டி கிளம்பி அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கேட்குறீங்க அப்படின்னா ராஜ்யத்தை நீங்கள் பலவந்தம் பண்ணுறீங்க, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஆமென். எப்படி இந்த பர்த்திமே குருடன் அநேகர் தடுத்த பின்பும் அதிகமாய் அவன் கூப்பிடுகிறான். சூழ்நிலைகள் அவனை தடுக்கிறது. அவன் அதை எதையுமே பார்க்கல, எந்த பிரச்சனையும் பார்க்கல. அவனுடைய நோக்கம், இன்னைக்கு விட்டுட்டேன்னா இனி எனக்கு கண்ணு திறக்காது, கூப்பிடுறான். அப்படி எவ்வளவோ சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்கள் அற்புதத்தின் நாளாக இருக்கிறது. ஆமென். பெரிய மாற்றங்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசுவே நிறுத்திட்டான் பாருங்க. இயேசுவை நிறுத்திட்டான். நிறுத்த முடியுது? இயேசு நிற்கிறார். அப்ப பாருங்க, சூழ்நிலைகள் எல்லாம் தடுக்கும் போது அதை மிஞ்சி அவர் ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்போது தேவனை நிறுத்தலாம். இப்படி கூட சொல்றேன், தேவனுடைய பார்வையை நம் பக்கம் ஈர்க்கலாம். எப்படி தேவனுடைய பார்வையை நம் பக்கம் ஈர்க்கலாம்? இல்லை சூழ்நிலைகளை பார்த்துட்டு அப்படியே இருப்பீங்கன்னா தேவனுடைய பார்வையை கம்பீரமாக ஈர்க்க முடியாது. அவருடைய பரிதாபத்தை ஈர்க்கலாம். பாவம் அப்படிம்ப, என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். அவர் ராஜ பார்வையை ஈர்க்கணும். பரிதாபத்தை ஈர்த்து பிரயோஜனம் இல்லை. பரிதாபப்பட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை, விசுவாசத்தின் அளவை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனால தேவனிடத்தில் அவர் பரிதாபப்படட்டும் அப்படிங்கிற மனநிலையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. தேவனிடத்தில் ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி கொள்வது உண்மையிலே தாழ்மை கிடையாது, நடிப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இவன் வந்து கூப்பிடுறான், சூழ்நிலையை தாண்டி கூப்பிடுறான், அங்கு தடுத்த மக்களை தாண்டி கூப்பிடுறான். இயேசு நின்றார். இன்னைக்கு சூழ்நிலையை தாண்டி அவர் சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு நிமிடம் தேவன் நிற்கிறார். கேட்கிறார் பாருங்க. அவனை அழைத்து வர சொன்னார். அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, ஒரு பிச்சைக்காரண்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட நல்ல தேவன்! கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம். ஒரு குருடன்ட்ட, ஒரு பிச்சைக்காரன்ட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்பா? யாருமே இப்படி செயல்பட முடியாது, நம்ம கூட கேட்க முடியாது. பாருங்க, 21வது நூற்றாண்டில் இயேசுவாகவே இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கூட கேட்க முடியாது. பாருங்க, அவர் கேட்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! கேட்கிறார், நான் உனக்கு
என்ன செய்யணும்? ஏட்ட கேட்குறாரு, ஒரு குருடன்ட்ட, ஒரு பிச்சைக்காரன்ட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நம்மலாம் இயேசுவை வந்து வேற மாதிரி தான் அதிகமாய் கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரிலாம் இப்போ தான் பார்க்குறோம். இவ்வளவு நல்லவரா? இவரே பிடிச்சி சிலுவையில் அடித்தாங்க. கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்க, விசுவாசமும் இல்லாவிட்டால் வேண்டுதலும் விருப்பமும் இணைந்து இருக்க வேண்டும். எதற்கு நான் சொல்றது புரியுது? ஆமேன். இவனுடைய வேண்டுதலும் இவனுடைய விருப்பமும் இணைந்திருக்கிறது. அதிகமான நேரங்களில் அப்படி இருப்பதில்லை. அதனால தான் ஜெபங்கள் தாமதமாகிறது. எதற்கு நான் சொல்றது புரியுது? ஆமேன். விண்ணப்பம் வேறையா இருக்கும், விருப்பம் வேறையா இருக்கும். இவனுக்கு ரெண்டுமே ஒன்று மாதிரி இருக்கு. உடனே எப்படி போட்டிருக்கு? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போ வேண்டுதல் இல்லாவிட்டால் விண்ணப்பமும் நம்முடைய விருப்பமும் வித்தியாசமாக இருந்தால் ஜெபத்திற்கு பதில் வர தாமதமாகிறது. ஒருவேளை அப்படி இருக்கும்னா அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய விண்ணப்பமும் விருப்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய விருப்பமும் அங்கே ஒன்றா இருக்கு பாருங்க, உடனே அங்கே காரியங்கள் நடக்கிறது. இப்படி சொல்கிறேன், நம்முடைய ஜெபம், நம்முடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம், இது மூணும் ஒன்றாகும்போது உடனே ஜெபத்துக்கு பதில் வருது. சொல்கிறது புரியுதா? ஆமேன். நமக்கு சில விருப்பங்கள் இருக்கிறது, ஆனால் நம்ம மேலே தேவனுடைய விருப்பம் வேற மாதிரி இருக்கும்னா ஜெபங்களுக்கான பதில்கள் தாமதமாகும். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமும் ஒன்றாகும் போது ஜெபங்களுக்கான பதில் உடனடியாக வருகிறது. அதுதான் இந்த பகுதியில் நம்ம படிக்க முடிகிறது. அந்நேரமே, உடனே, ரெண்டு முக்கியமான வார்த்தை சொல்லுங்க. அந்நேரமே, உடனே அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. ஆமென். அப்போ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடிகிறது. விரும்புகிறது எதுவாக இருந்தாலும், அது தேவனே வேண்டான்னு சொல்கிற காரியமாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு வந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டாகிறது. ஆமென். சரி, ரெண்டாவதாக இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம் எடுங்க. லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இது எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, அவரிடத்திலிருந்து வல்லமையை அவருக்கு தெரியாமலே புறப்பட வைக்கிற விசுவாசம். ஆமென். நீங்கள் அதிகாரம் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா, இந்த சகோதரியை, பெரும்பாடு வியாதியில் அகப்பட்ட இந்த சகோதரியை சுகமாக்குவது தேவனுடைய பிளானே கிடையாது, அவருடைய ப்ரோக்ராமே கிடையாது. அவர் எங்கே போகிறாரு? எவீருவின் வீட்டுக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவர் போட்டிருந்த ப்ரோக்ராம் வேற, ஆனால் இங்கே நடக்கிறது வேற. எதற்கு நான் சொல்ல முடியுது? முதலாவதாக நான் இப்படி சொன்னேன், தேவனுடைய பிளானை மாட்டக்கூடிய அளவு ஃபெய்த்து. இப்போ சொல்கிறேன், அவருடைய ப்ரோக்ராமையே மாட்டக்கூடிய அளவு விசுவாசம் இருக்கு. பல வகைப்பட்ட விசுவாசம். இவர் போட்ட பிளான் வேற, அந்த பிளானை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போய்கொண்டு இருக்கிறார். போகிற வழியில் அவருக்கு தெரியாமலே அவர் சரீரத்திலிருந்து வல்லமையை ஒரு சகோதரி ஈர்த்தெடுக்கிறாங்க. என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. அதனால் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என்ன தொட்டிருக்கிறாங்க, என்கிட்டேருந்து வல்லமை புறப்பட்டது. வல்லமையை புறப்பட பண்ணுகிற விசுவாசம் எனக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவு தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஆமென். இந்த வல்லமை வெளிப்படும் போது பாதாளத்தின் வாசல்கள் தானாய் நொறுங்கிவிடும். புரியுதா உங்களுக்கு? பாதாளத்தின் வாசலை நொறுக்கணும்னா தேவனுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கும் போது உடையுது, உடைய வேண்டியது உடையுது, நொறுங்க வேண்டியது நொறுங்குது. விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போயிடும். புரியுதா உங்களுக்கு? இந்த சகோதரி அழிந்து போக வேண்டும் என்ற ஒரு வியாதி சரீரத்தில் இருக்கு.
அவங்களும் எப்படியாவது சரியாயிரலான்னு பார்க்குறாங்க. மார்க் 5 படித்தோன்னா போட்டிருக்கோம், என்ன பண்ணுறாங்க, அநேக வைத்தியர்களை பார்க்குறாங்க, சொத்து சுகம் எல்லாம் நஷ்டம் ஆகுது, வேதனைப்படுறாங்க. போட்டிருக்கு, சற்றாகிலும் குணமடையவில்லை. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். ஆமென். ஒரு பயங்கரமான பிரச்சனை. இந்த பிரச்சனை இந்த சகோதரியின் மேலே இருப்பது அழிச்சிடணும். ஆனால் பாருங்க, விசுவாசத்தோடு தேவனிடத்திலிருந்து வல்லமையை எடுத்துக்கொண்டாள். அந்த நிமிடமே அவள் பிரச்சனை மாறிட்டு. சில பிரச்சனைகளெல்லாம் அப்படிதாங்க, நம்ம மேலே மொத்தமாக அழிக்கணும்னு தான் ஏறி உட்கார்ந்துருக்கு. தேவ வல்லமை இறங்கும் போது உடனே அது நீங்கி போகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நம்ம மேலே தேவ திட்டம் இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது இந்த மாவட்டத்திற்கு ஆசீர்வாதம், அப்படிதானே? ஏன்னா தேவ திட்டம் இருக்கு, தேவனுடைய தரிசனம் இருக்கு. திட்டம் இல்லாதவர்களை, தரிசனம் இல்லாதவர்களை அவன் விட்டுறான். இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் இருந்தோம்னா நமக்கும் பிரயோஜனம், அநேகருக்கு பிரயோஜனம், பரலோகத்துக்கு ஆசீர்வாதம். நம்மளை தான் அழிக்க பார்க்குறோம் பாருங்க. நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். எந்த அளவு அப்படின்னா, அவர் வல்லமையை ஈர்க்கத்தக்க விதத்தில். ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை படிங்க, 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை இன்னைக்கு தேவன் சொல்லணும். ஒரு 5-10 நிமிடம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லணும் பரலோகத்தில், ஏன்ட்டு கொஞ்சம் வல்லமை போயிருக்கேப்பா. கீழே ஹெப்ரோன் சர்ச்சில் சிலர் கூடி அந்த வல்லமை அப்படியே இழுத்துட்டாங்க. கொஞ்சம் வல்லமை புறப்பட்டு இருக்கிறது, கொஞ்சம் வல்லமை புறப்பட்டு இருக்கிறது. உங்கள் மனதை தயாராக்கி கொள்ளுங்கள். ஆராதனை நேரம்னா விளையாட்டு கிடையாதுங்க. அப்படியே அவர் வல்லமையை இழுத்தெடுக்கணும். 12 வருஷ பிரச்சனை உடனே முடியுது. வல்லமை தயாராக இருக்கிறது. பிரஹால் பாரபா வஸ்திரத்தை தான் தொட்டாங்க. 12 வருஷ பிரச்சனை முடிஞ்சு நம்ம டைரக்டாக தேவனை தொட போகிறோம், இயேசுவை தொட போகிறோம். எத்தனை வருஷ பிரச்சனைனாலும் அதை முடிஞ்சு தான் ஆகணும். வருஷங்களாய் மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிற காரியங்கள் இன்னைக்கு முடிய போகுது. தேங்க்யூ லார்ட். தேவனுடைய தொடுதலை பெற்று தான் இந்த இடத்துல இருந்து போகணும். விரும்புகிறீங்களா? ஒரு பிச்சைக்காரன்ட்ட கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? கற்பனை பண்ணி பாருங்க, நம்மகிட்ட கேட்க மாட்டாரா? ஆவியானவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும்? வல்லமையை புறப்பட பண்ணின விசுவாசம். முதலாவது சொன்னேன், விரும்புகிறதை பெறச் செய்த விசுவாசம். வல்லமையை புறப்பட பண்ணின விசுவாசம். இப்படி கூட சொல்கிறேன், தேவனுடைய ப்ரோக்ராமையே மாற்றி போட்டுச்சு இந்த சகோதரியின் விசுவாசம். அவர் வேற ஒரு காரியத்தில் கமிட்டடாக இருந்தார், என்கேஜாக இருந்தார். இவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வேணும். ஆமென். அல்லேலூயா. ஏங்க, தேவனுக்கு 1000 காரியங்கள் இருக்கிறது, அப்படிதானே? உலகம் முழுவதிலும் இருந்து ஜனங்கள் தேவனோடு தொடர்பில் இருக்கிறாங்க. பலவந்தம் பண்ணுங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதான் சொன்னேன்ல, அநேகருக்கு நடக்கு. அதை கேள்விப்படுகிறதுனால, பார்க்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு நடக்கணும். ஆமென். உலகம் முழுவதிலிருந்து தேவ ஜனங்கள் அவரோடு உறவில் இருந்து விசுவாசத்தை வளர்த்தி கொண்டு நன்மைகளை பெறாங்க. அற்புதங்கள் நடக்குது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள், பயங்கரமான சாட்சிகள் இருக்கிறது. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வல்லமை புறப்படும். ஆமென். சரீரத்தில் புறப்படணும்னா சரீரத்தில் இறங்கி வரணும். உங்கள் சூழ்நிலையில தேவ வல்லமை இறங்கணும்னா இறங்கணும். இன்றைக்கு அற்புதத்தின் நாள். ராக்கா சாலாபா ராக்கா பாபா. அதிசயத்தை அனுபவிக்க போகிறோம். ஆமென். அதிசயத்தை அனுபவிக்க போகிறோம். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17 மற்றும் 18. முதலாவது படித்த அந்த வசனத்திற்கு நேராக வருவோம். லூக்கா 5, 17, 18. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும்
நியாய சாஸ்திரிகளும். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். 20வது வசனம் ரொம்ப முக்கியம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். திமிர்வாதக்காரனுக்கு கொஞ்சமும் விசுவாசம் இல்லை. கொண்டு வந்தவர்களின் விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனுக்கு இயேசு அற்புதம் செய்தார். ஆமென். சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நல்ல சகோதரர்கள். சரித்திரம் சொல்லுது, கொண்டு வந்தவர்கள் இந்த திமிர்வாதக்காரனுடைய சகோதரர்களாம். பொதுவாக பாருங்க, இயேசு வாழ்ந்த காலத்தில் மோசையின் பிரமாணம், நியாய பிரமாணம் ரொம்ப தீவிரமாக இருந்தது. யாராவது ஒருவர் பாவத்தில் விழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் பாவத்தில் விழுந்தவங்களை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்களாம், உயிரோடே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிறாங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஒரு மனிதனால் குடும்பமாய் நாம் அழிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணிடுவோம், எல்லாரும் சேர்ந்து பாவம் செய்த இந்த மனிதனை கொன்றுவோன்னு கொன்றுவாங்களாம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த திமிர்வாதக்காரன் சகோதரர்கள் அவன்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. அவன் பாவி தான், பாவம் செய்தவன் தான். ஆனால் பாருங்க, அவன் என்ன பண்ணலை, கொலை செய்யலை. இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், சரியாக்கிடணும் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் பயங்கரமாக இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். வீட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். இவனை உள்ளே கொண்டு போக முடியாத அளவு ஜனக்கூட்டம், அற்புதம் செய்கிற சக்தியெல்லாம் அங்கே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நான் கற்பனை பண்ணுறேன். ஆமென். இயேசுக்கிட்ட பேசணும். ஆமாம், நாங்கள் இவனை திமிர்வாதக்காரனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். அவர் என்ன பண்ணணும், இவனை சுகாக்கணும், கொஞ்சம் இடம் விடுங்கன்னா யாரும் விட்ட வழி இல்லை. ஆமென். எல்லாரும் அப்படியே இயேசுவை சுற்றி இருக்கிறாங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க, வீட்டை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. ஆமென். இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா, திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தது தெரியுமா தெரியாதா? ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறார் பாருங்க. ஆனால் ஓட்டை பிரித்து இறக்கும்போது அவர் சும்மா இருக்கல்ல. அப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்குது. நூட்டுக்கு அதிபதிட்ட சொல்கிறாரு, எப்படி, நான் உன் வீட்டுக்கு வரேன்ப்பா, வந்து உன் வேலைக்காரனை சுஸ்தமாக்குறேன். இங்கே பாருங்கள், இவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வைத்திருக்கிறாங்க. ஜனங்களை பார்த்து சொல்லலை, அவனை சுகம் ஆக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இவங்க ஓட்டை பிரித்து இறக்குன போது அப்படியே பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டு சுகம் ஆக்குகிறார். ஆமேன். முதலாவது சொன்னேன், அவருடைய பிளானை விசுவாசம் மாற்றுது. ரெண்டாவது சொன்னேன், அவருடைய ப்ரோக்ராமை விசுவாசம் மாற்றுது. இப்போ சொல்கிறேன், அவருடைய பிரசங்கத்தையே விசுவாசம் மாற்றிட்டு, அவருடைய ப்ரீச்சிங்கை விசுவாசம் மாற்றிட்டு ஓட்டை பிரித்து இறக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாங்க பாருங்கள். சில அற்புதங்கள் சாதாரணமாக நடந்துருது, சில அற்புதங்கள் சில முயற்சிகளை எடுக்கும்போது தான் நடக்குது. நான் சொல்கிறது புரியுதா? சில அற்புதங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தாலே நடந்துடும். சில அற்புதங்கள் நேரம் ஒதுக்கி சூழ்நிலையை பார்க்காம அவர் சமூகத்தில் வரும்போது நடக்குது. சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்கன்னா இதுவரை நடக்காத சில காரியங்கள் இன்றைக்கி நடக்க போகுது. ஆமென். வீட்டில் இருக்கும்போதே சில அற்புதங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. சிலது பெண்டிங்கில் இருந்துச்சில்ல, நடக்காமல் இருந்துச்சில்ல, அது இன்றைக்கி நடந்துடும். வாசல்கிட்ட கொண்டு வைக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கலை, அவ்வளோ சிரமப்பட்டு ஓட்டை பிரித்து உள்ள இறக்குனாங்க பாருங்க, அற்புதம் நடந்தது. ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வேத பாரகரும் பரிசேரும் யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்கிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி,
உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? நான் இப்படி கூட யோசிக்கிறேன், இவனை உள்ளே விட்டால் இயேசு என்ன பண்ணிடுவார்? சுகம் ஆக்கிடுவார். அதனால் என்ன பண்ணக்கூடாது? உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வேத பாரகரும் பரிசேயரும் இந்த திமிர்வாதக்காரன் அற்புதம் பெறுவதை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதாங்க இன்னைக்கும் ஆராதனைக்கு போனால் நல்லாயிருவாங்க அப்படின்னு பிசாசுக்கு தெரியும், சூழ்நிலைகளுக்கு தெரியும், விடாது, வர விடாது. வேறு எல்லா இடம் போகிறதுக்கு முடியும். ஆனால் ஜெபம், வேத தியானம், ஆராதனை அப்படின்னு என்ன பண்ணாது? புரிஞ்சுக்கணும். தடை வருதா, இதை தாண்டி வந்தால் எனக்கு அற்புதம். ஆமேன். இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் என்ன பண்ண மாட்டானோ, எப்படியும் உள்ள விட மாட்டானோ, ஓட்ட பிரிச்சிரும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஆமேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சில காரியங்களை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, தடை வருதுன்னா புரிஞ்சுக்கணும், இதுக்குள்ள அற்புதம் இருக்கிறது. தடையை உடைக்கிறதெல்லாம் ரொம்ப இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டை பிரித்து கட்டில் இறக்குற மாதிரிலாம் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. சிம்பிளாக தடையை மேற்கொண்டரலாம். மேற்கொள்ளும் போது அற்புதங்கள் நடக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. பரலோகம் நம்மை கவனிப்பதை விட பாதாளம் ரொம்ப நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு அடி ஃப்ரண்டில் போட்டால் 10 அடி கீழே இழுத்து தள்ள பாதாளம் ரொம்ப கவனமாக வேலை பார்க்குது. நம்மை அழிக்க நினைக்கிறவனை நாம் ஏமாற்ற வேண்டும். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? ஆமேன். அவன் ஏமாந்து போகணும். சீச்சி, இந்த பழம் புளிக்கும், நம்ம வேலை இந்த குடும்பத்தில் ஆகாது, நம்ம வேலை இவங்க கிட்ட பலிக்காதுன்னு அவன் வெக்கப்பட்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் நானும் யாரு? சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி. 2, பிசாசுக்கு வெட்கத்தை ஏற்படுத்துகிற சந்ததி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எவ்வளவோ தடைகள் இருந்திருக்கும், அதை தாண்டி அவர் சமூகத்தில் வர்றீங்கன்னா பிசாசு வெட்கப்படுத்திட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு 4-5 நேரம் இப்படி வெட்கப்படுத்திட்டீங்கன்னா அவன் ஓடிடும். என்ன பண்ணியிருக்கிறீங்க? பிசாசை வெட்கப்படுத்திருக்கிறீங்க. அப்படியே போட்டு ஆமாம் முக்காடிட்டு அவன் அந்தால போயிட்டு இயேசுவின் நாமத்தில். ஆமேன். பாருங்க, இந்த வேத பாரகரும் பரிசேயரும் ஒரு நல்லது நடக்க விடாம தடுக்கிறாங்க. ஏதோ இவர் போதனையை கேட்டு இவங்கெல்லாம் கீழ்ப்படுகிற மாதிரியும். புரியுதா உங்களுக்கு? சில நேரம் அப்படிதான். ஆராதனைக்கு வரணும்னு கிளம்புவீங்க, யாராவது ஒரு கெஸ்ட் வந்துடுவாங்க, ஏதோ வந்து அந்த 1.5 மணி நேரத்தில் ஏதோ நல்லது செய்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. பிறகு தான் ஃபீல் பண்ணுவாங்க, வராமல் இருந்திருந்தா நல்லது அப்படின்ட்டு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவங்க அதுதான் அந்த வேலையை தான் பார்க்குறாங்க. ஏங்க, இயேசு இவனை தொட எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகுமா இவனை சரி பண்ண? ஆனால் விடலை பாருங்க, அந்த 10 நிமிஷத்துக்கு ஏதோ அவர் பிரசங்கத்தை கேட்குற மாதிரியும் அவர் போதனையை கேட்டு கீழ்ப்படுகிற மாதிரியும் ஆக்டு. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரிலாம் பிசாஸ் ரூட் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பாட்டி, இப்போ இதுவரை அன்பு இல்லாதது இப்போ அன்பு மாதிரி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் வரோம், என்ன பண்ணுறது? ஏன் வேற நேரமே இல்லை பாருங்க. தெரியும் அவங்களுக்கு இவங்க ஆராதனைக்கு போவாங்க, இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள். அவனுக்கு தெரியும், போனால் நல்லாயிருவாங்க, போகாமல் தடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு தெரியும் இவனை உள்ளே விட்டால் சரியாயிருவான். ஆனால் இந்த சகோதரர்களை பாருங்க, நீ என்னதான் பண்ணாலும் இயேசுவிடத்தில் இவனை கொண்டு போய் சேர்க்காம நாங்கள் விட மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? திமிர்வாதக்காரனே வேண்டான்னு சொன்னாலும் இப்போ இவங்க விடுற நிலையில இல்லை, தூக்கி இறக்கிட்டாங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு இயேசு அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்கிறார். வெண்டிங்கில் இருந்து நிறைய அற்புதங்கள் எனக்கு நடக்கும். அடுத்து வருகிற நாட்களில் நீங்கள் பார்ப்பீங்க. ஷாலா பராகா பாலா பரபா, ஓ பிரஹல பரகதரபா, ரீபா ஷல்பர ஹல்பர போக்கபல பரபா. கர்த்தர் சொல்றார் பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யார் அவன் அற்புதத்தை தடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் கண் காண அற்புதத்தை பெற்று படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு கடந்து சென்றான். ஆமேன். அல்லேலூயா. நான் இப்படி சொல்கிறேன், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற சில சக்திகள், உங்கள் நன்மைகளை தடுக்கிற சில காரியங்கள், அவைகள் கண்கள் காண, ஆமேன், அதை நீங்கள் மிதித்துட்டு நடப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஆமேன். அல்லேலூயா. படுக்கை இவனே இப்போ தூக்கிட்டு போகிறான் பாருங்க. படுக்கையை தூக்கக்கூடிய அளவு பலசாலி. ஆனால் பாருங்க, அவன் பலவீனப்பட்டு இருக்கும்போது அவனை 4 பேர் சேர்ந்து தூக்க வேண்டியதாக இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது?
நீங்களும் நான் அப்படிதாங்க. சில காரியங்களை செய்யக்கூடிய அளவு பலவான்கள் தான். ஆனால் அதை நம்ம உணரல. படுக்கையை தூக்கிட்டு போகக்கூடிய அளவு இவன் பலசாலி. ஆனால் ஒரு சின்ன பலவீனம் இவனுக்குள்ள இருக்கு. 4 பேர் சேர்ந்து இவனை தூக்கிட்டு வர வேண்டியது இருக்கு. சில நேரம் அப்படிதான். 4 பேர் என்னிடத்தில் ஆறுதலாய் பேச மாட்டாங்களா? 4 பேர் என்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா? 4 பேர் எனக்கு உதவியா இருக்க மாட்டாங்களா? இப்படி நம்ம யோசிக்கிறோம். உண்மையிலே நம்முடைய நிலையை புரியாம தான் நாம் அப்படி யோசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உண்மையான நிலை புரிந்தால், ஒரு அற்புதம் நடந்தா நம்ம ஒரு 4 குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? படுக்கையை தூக்கிட்டு நடக்கக்கூடிய அளவு பலசாலி. ஆனால் 4 பேர் இவனை படுக்கையில வைத்து தூக்கி கொண்டு வர வேண்டிய அளவுல இவன் சூழ்நிலை இருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு தேவ தூதர்கள் எல்லாம் உங்களை தூக்கி கொண்டு இங்க வந்திருக்கிறாங்க. நீங்க பல பாரத்தை சுமக்க போறீங்க. ஆமென். பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பா. இங்க போட்டிருக்கு, தூக்கிட்டு வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கினார். நான் இப்படி சொல்றேன், உங்க விசுவாசத்தினால, நம்முடைய விசுவாசத்தினால நம்முடைய குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அப்போஸ்தலர் 16 அப்படித்தானே படிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சில கிருபைகள் உண்டாகிறது. நம்ம இன்னைக்கு இயேசுவை ஆராதிப்பது நிமித்தம் நம்முடைய குடும்பத்தார் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. அது அவங்களுக்கு புரியும் பாருங்க. உங்களால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் காரியங்கள் மாறுகிறது. இப்போ 3 வகையான விசுவாசம் சொன்னேன். முதல்ல என்ன? விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் விசுவாசம். 2 வல்லமையை புறப்படச் செய்கிற விசுவாசம். 3 வியக்கச் செய்கிற விசுவாசம். எல்லாரையும் வியக்க பண்ணிச்சு. ஆமென். யாருமே நினைக்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு. கர்த்தர் அதை செய்தார்னா இன்னைக்கு அவர் என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிறார். அவரை நம்பி வந்துட்டீங்கல்ல, அவர் பிரசன்னத்தில் வந்துட்டீங்கல்ல, அவர் சமூகத்தில் வந்துட்டீங்கல்ல, என்ன வேணாலும் செய்ய தேவன் தயாராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பர்த்திமேயிட்ட கேட்குறார், நான் உனக்கு என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த கேள்வியோடு கர்த்தருடைய ஆவியானவர் நிற்கிறார். ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அதிசயத்தை பார்க்கறது மட்டுமல்ல, அதிசயத்தை அனுபவிப்பீங்க, அற்புதத்தை அனுபவிக்க போறீங்க. விசுவாசம் வேற லெவலில் வளர போகுது. அப்படியே இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று சில நிமிடங்கள் அப்படியே தேங்க்யூ, அப்படியே கர்த்தரோடு அவர் பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டு ரீபா ஹல்பாரா ஷாலாபாரா கவா. கானானிய ஸ்திரீ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் கர்த்தர் பேசவே இல்லை. ஆனால் அப்படியே உருக்கமாய் கர்த்தரை பணிந்து கொள்கிறார். எவ்வளோ காரியங்கள் நடக்கணும், ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனாலும் அப்பா மேலே வைத்த அன்பின் மிகுதியால் அவரை பணிந்து கொள்கிறீங்க. கர்த்தர் உங்களை சும்மா விட மாட்டார். இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தின் நாள். பிராக்கா டாலாபோ ரீமா ஷாலாபரா கபபா கபலபரபா ரீமே ஹல்பரபா ஷகதலபரபகதனா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் திட்டம் நிறைவேற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜபித்து கொண்டு இருப்பீங்கன்னா அது இன்னைக்கே செட்டில் ஆகுது. பிரஹல் பரபோ பிரஹத்தாரா ஷட்டபாலா பரபா ரீமே ஹல்பா பாபா. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீமா ஹல்பரகத்தேக்கே ரீ ஷல்பர கலபர கதரா ரீமா ஹல்பர 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 ஹல்பரபா ரீ ஷேகத்திலபோ கபலபரகதனா ரீமே ஹல்பரபலபா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாட்ட சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆனா ஒண்ணு, அவர் தப்புவிக்கிறாரோ தப்புவிக்கவில்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் அவரை ஆராதிப்போம். சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட மனநிலை நமக்கு தேவை? விடுவிக்கிறாரோ விடுவிக்கலையோ, தப்புவிக்கிறாரோ தப்புவிக்கலையோ, அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நான் அவரை ஆராதிப்பேன். இப்படிப்பட்ட மனம் உண்டாகும்னா உங்கள் அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அதிசயத்தை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் விடுதலையை யாராலும் தடுக்க முடியாது. அக்கினியில் இறங்கி தம்முடைய தாசர்களை, உண்மையாய் தம்மை நம்பின தாசர்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஓ ரபல பர பல பர கல ரபல கரபல கஷட பட படபா ரிபல பர பல பர பல பர பல பர பர பகதின பர பல பர பல பரபா
யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து அவர் மேல் வைத்த நம்பிக்கையை நான் குறைக்க மாட்டேன். அவரை ஆராதிப்பதை நான் குறைக்க மாட்டேன். அவரை விசுவாசிப்பதை நான் குறைக்க மாட்டேன். சூழ்நிலைகள் நம்புவதற்கு ஏதுமில்லாமல் இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தை சூழ்நிலையை பார்க்கும் போது நடப்பதற்கு ஏதுமில்லாமல் இருந்தாலும், நம்பிக்கையோடு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில அவர் கிருபை வெளிப்படுகிறது. பிராகலபரபா ரிபலபரபோ ஷபலபரபா ரிபலபரபோ ஷபலபரபலபரகதனபா ரிபலபரபோ ஷபலபரபலபரபலபா ரிபலபரபரபோ ஷபலபரபலபா ரிபலபரபலபரபோ ஷபலபரபலபரபா உடபலபரபரபரபோ ஷபலகதபரபா. தேவனிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. உங்கள் சரீரங்களில் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. உங்க சூழ்நிலைகள் மேல தேவனுடைய அக்கினி விழுகிறது. விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் செயலிழந்து போகிறது. பொதுவாய் பாருங்க, அதிகமாய் உணர்ந்திருப்பது, ஆராதனை நேரங்கள் மாற்றப்படும் போது அந்த ஆராதனையில் பெரிய காரியங்கள் நடக்கிறது. இன்னைக்கு நான் நம்புறேன், பெரிய காரியங்கள் நடக்கிறது. பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். ரீமே ஹல்பா ரகா ஷட்பால் கபாபா ரிபா ஷல்பா கபாபா ஷங்கத்தல் பகபாபா ரிபா பகா ஷட்பால பரபா ரிபா பாபா ஷபல பரபல பரபா ரிபல பரபல கதலபா ஷபல பரபல கதபா ரிபல பரபல பரபரபோ ஷபல பரபலபா. பிரகல பரக பல பர பல பர பல பர பல பர பல பர பகதல ரபோ ரிபரி பரி பலி பரி போ ஷாந்தல ரபல கதல ரபகதன ரபா ஷபல பர பல பர பல பர பர போ. ஓ பிரகல பர பல பரபா. அற்புதங்களை கர்த்தர் அனுபவிக்க வைப்பார். வேதத்தில் கேட்டதல்ல, சிலருடைய வாழ்க்கையில் பார்த்ததல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அனுபவமாக போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அனுபவமாக போகிறது. அதிசயங்களை அனுபவிப்பீர்கள். அனுபவித்தவரை துதிக்க வைப்பார். ஓ பிரகல பரக ஷபல பபபபா. இதுவரை உங்களுக்கு தெரிந்த யாருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விதத்தில் கர்த்தர் காரியங்களை நடத்த போகிறார். நீங்க எதிர்பார்க்காத விதங்கள்ல கர்த்தர் சில காரியங்களை நடத்துவார். கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பராக்கிரமமான காரியங்கள். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா ஓ ரிஹால் பரல ரல பாபா பாபா ரிஷகடலே வரபல பரபலபா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா,
உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓ ரஹல ரக ஷடல ரபபா என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே. அவர் பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போகிறது. ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே. Yes, glory. Bagala baragala bara. Riba baba ba shabala baragala baragaba. Oh, rishe ke tere bo kashada bada bada bo. Oh, hallelujah. Rabala gara lava. Rimala baragala rabo shantalava. மனதார ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். மனதார ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஓ இதுவரை அனுபவிக்காத ஆச்சரியங்களை அற்புதங்களை அனுபவிக்க செய்கிறோம். வல்லமைக்காக நன்றி. தேவனுடைய தொடுதலுக்காக நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஐஸ்வர்யத்திற்காக நன்றி. உம்முடைய ஆரோக்கியத்திற்காக நன்றி. உம்முடைய பாதுகாவலுக்காக நன்றி. முற்றிலும் ஜெயமெடுக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி. தீமைகள் அனைத்தும் நன்மைகளாய் மாற்றுகிறவர் உமக்கு நன்றி. மனதார ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உண்டானபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. விரும்புகிற காரியம் விரும்புகிறபடி நடக்கட்டும். எப்பப்ப வல்லமை தேவையோ வல்லமை வாழ்க்கையில் வெளிப்படட்டும். வாவ் க்ளோரி பிரஹல் பரபா. பரலோகம் வியக்கக்கூடிய அளவு, வியர்ந்து பார்க்கக்கூடிய அளவு எங்கள் விசுவாசம் பலனடையட்டும் நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு வந்த தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில விசுவாசம் பலனடைவதா மனதார ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். பெரிய மாற்றங்களை அடுத்து வருகிற நாட்கள்ல பார்க்கட்டும். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொன்னபடி அதிசயங்களை ஜனங்களை அனுபவிக்கட்டும் ஆசீர்வதிக்கிறேன். ரஹல் பரபோ ஷபலபா. காதுகளால் கேட்டவைகள் கண்களால் பார்த்தவைகள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாகட்டும். மன நிறைஞ்ச ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் உற்சாகத்தோடு உம்மை ஆராதிக்க ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. சூழ்நிலைகளுக்கு மேல இயேசுவை நாங்கள் பார்க்க, உம்மை நம்ப, உம்மை விசுவாசிக்க வேண்டிய கிருபைகளை தாங்க. சீஷர்கள் எதை கண்டு பயந்தார்களோ, பேதுரு எதை கண்டு பயந்தானோ அந்த கடல் மேல அந்த கொந்தளிப்பு மேல நடக்க வைத்தீரே. நன்றி அப்பா. இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவர். என்னென்ன காரியங்கள் எங்களை பயப்பட வைத்ததோ, மிரட்டி கொண்டிருந்ததோ, அந்த பிரச்சனைகளுக்கு பயத்தை ஏற்படுத்த விசுவாசத்தை நாம் எங்களுக்கு தந்திருக்கிறீரே நன்றி. வேற லெவல்ல ஜனங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகிறபடியால் ஸ்தோத்திரம். அதிசயங்களை திரளாய் அனுபவிப்பார்களாக. இந்த மாதத்தின் இறுதி நாட்கள் அற்புதங்களை அனுபவிக்கிற நாட்களாக இருக்கட்டும். இன்னும் உடைய பிரசன்னத்தில் நேரம் செலவிட கிருபதாங்க. ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் மூலம் நாங்கள் இணைந்து ஆராதித்ததன் மூலம் வெளிப்பட்ட துதி கனம் மகிமையாகும் அப்பா உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமிக்கத்தோடு நாமத்தை மேம்படுத்துங்கள். அமர்ந்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நவ் இட்ஸ் ஆஃபரிங் டைம். காணிக்கைகளை கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகத்தில் நீங்கள் விதைக்கலாம். ஃப்ரெண்டில் வந்து ஆஃபரிங் பாக்ஸில் நீங்கள் போடலாம். ஃபோன்பே, ஜிபே அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெபித்து நாம் விதைக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூலா பிரஹல் பரபா ஷபலபா. நம்முடைய காணிக்கைக்கும் நம்முடைய விசுவாசத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஆமென். விசுவாசம் வளரும். தேங்க்யூ லார்ட் பிரகாட்டை ஷல்பரபா. ஒரு பொருளாதார அற்புதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
அது தேவைப்படுகிற நீங்கள் அப்படியே இணைந்து ஜெபம் பண்ணுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு இந்த பூமியில இருந்து பரலோகத்தில் இருக்கிறத ரிலீஸ் பண்ணலாம். ஐஸ்வர்யம் பரலோகத்தில் இருக்கிறது, அதை என்ன பண்ண போறோம்? இணைந்து ரிலீஸ் பண்ண போறோம். கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. தேங்க்யூலா. அன்பின் பரலோக பிதாவே, அன்பு பிள்ளைகள் கரங்களில் வைத்திருக்கிற அற்புதமான இந்த காணிக்கைகளுக்காக நன்றி. ஒருமனப்பட்டு ஒரு பொருளாதார கிருபையை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். பரலோகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பணங்கள் ரிலீஸ் ஆகட்டும் நான் ஜெபிக்கிறேன். பண திரட்சி ஜனங்களின் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. என்னோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் பொருளாதார அற்புதங்கள் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். வரவேண்டிய பணங்கள் வரட்டும். கடன்கள் இயேசுவின் நாமத்தில் அடைத்து தீர்க்கப்படுவதாக. கடன் இல்லாத வாழ்க்கையை தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன். உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டோன்னு தீர்க்கதரிசி சொன்னபோது அந்த எலும்புகள் உயிரடைந்து பெரிய சேனையாய் எழும்பி நின்றது போல இங்கிருந்து பேசப்படுகிற ஆவியின் நிறைவில் பேசப்படுகிற வார்த்தை அப்படியே ஜனங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எல்லா கடன்களும் கேன்சல் ஆகட்டும் நான் ஜெபிக்கிறேன். மொத்தமாய் கடன்களை அடைக்க கர்த்தர் வேண்டிய வழிகளை தாங்க. அதற்கு வேண்டிய பணங்கள் பரலோகத்தில் அந்த ரிலீஸ் ஆகட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை ஆவியானவர் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு விதைக்கிற விதை அதற்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். இது ஒரு விசுவாச விதையா இருக்கட்டும். கடன் என்கிற மலை நொறுங்குகிறபடியால் ஸ்தோத்திரம், நொறுங்குகிறபடியால் ஸ்தோத்திரம். ராக்காலபரவா அது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவதாக விசுவாசிக்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். பெரிய அளவில் பொருளாதாரம் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஐஸ்வர்யங்கள் சிருஷ்டிக்கப்படுவதாக மனதார ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறேன். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் பாடும்போது நீங்கள் விசுவாசத்தோடு ஃப்ரெண்டில் வந்து ஆஃபரிங் பாக்ஸில் காணிக்கை செலுத்தலாம். எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல்லேலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவர், எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது, ஓ ரஷலா கபரலா ரபா, ஓ ரிமல கரல நபக ஷடபடபா, ரிபல பரபரபோ ஷபலகதரபா, என் உள்ளத்தின் வாஞ்சையை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். பெரிய மாற்றங்களை பார்ப்பீங்க. ஒரு ஜெப குறிப்பு இருக்கிறது. நம்முடைய சபையில் ஆராதிக்க வருகிற அருமையான சகோதரி சுதா, அவங்களுடைய அக்கா மகளுக்கு அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2 மாதத்துக்கு முன்னால் பயங்கரமான இருமல் வந்துச்சு. அந்த நேரத்தில் இருந்தே வயிற்றுக்குள் இருந்த அந்த குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இங்கெல்லாம் மருத்துவமனையில் பார்த்துட்டாங்க. கிம்ஸ் கொண்டு போக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது 2 மாதமாக அந்த குழந்தைக்கு எந்த ஒரு
இரத்த ஓட்டமும் சத்துகளும் தாயின் வயிற்றிலேருந்து போகலை, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்களாம். அந்த குழந்தைய எடுக்கணும். 7 மாத குழந்தை, ஆனால் 5 மாத வளர்ச்சி தான் இருக்குது. அந்த குடும்பம் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சபையாய் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஏதோ ஒரு கிருபை அங்கே உண்டாகட்டும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தை ஆரோக்கியமாய் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கட்டும். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். ஆமாம், அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? ஒரு 2 நிமிடங்கள் எல்லாரும் அப்படியே ஒருமனப்பட்டு. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ரீபா ஹல்பா ரகலா ரீமை ஹல்பா ஹபு ஷபலபா. தேங்க்யூ லார்ட். பலவீனப்பட்டு இருக்கிற அந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஜெபிக்கிற நேரத்தில் சுகமாக்கும் வல்லமை, பலப்படுத்துகிற தேவனுடைய கிருபை மகளை தொடுவதாக, வயிற்றில் இருக்கிற குழந்தையின் மேல் இறங்கி வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். தேங்க்யூ லார்ட். அந்த குழந்தையை காப்பாற்ற மருத்துவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. தாயும் பிள்ளையும் சுகமாயிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். அந்த குழந்தையின் ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லா கிரியைகளும் இப்பொழுது அழிவதாக. விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் செயலிழந்து போவதாக. அந்த குடும்பம் இன்னும் உம்மை நம்புவதற்கு ஏதுவாய் சூழ்நிலைகள் மாறட்டும். வாழ்க்கையில் இருக்கிற அறியாமை, அலட்சியங்கள் இவைகளெல்லாம் நீங்கட்டும். ஜாக்கிரதையோடு உம்மை தேடுவதற்கு ஏதுவாய் சூழ்நிலைகள் மாறட்டும். சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒருமனப்பட்டு நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். ஜெபிக்கிற இந்த நேரத்திலே மருத்துவமனையில் தேவனுடைய வல்லமை இறங்கினபடியால் ஸ்தோத்திரம். அந்த சகோதரின் மேல் தேவனுடைய சுகம் இறங்கினபடியால் ஸ்தோத்திரம். பிள்ளையின் மேல கர்த்தருடைய கிருபை உண்டானபடியால் ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை பார்க்கட்டும். பிளஸ் பண்றோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் விசேஷித்த ஆலோசனைகளும் நம்ம அனைவரோடும் சதா காலத்தோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஆமென். பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணிக்கு இணைந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனை உண்டு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை மாலை, புதன் மாலை, வியாழக்கிழமை மாலை தேவ சமூகத்தில் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நேரிலும் இணைக்கப்பட்டிருந்த அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.